அண்மை செய்தி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்து வரும் திமுக மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக துரைமுருகன் அங்கு சென்றிருக்கிறார். அங்கு நிர்வாகிகள் யாரும் கண்டு கொள்ளாததால் அவர் திரும்பி சென்றதாக தகவலானதை பார்த்து வருகிறோம். கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்த திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வணக்கம். ஒரு கட்சிக்கு தலைவர் எவ்வளவு முக்கியமோ அதை விட பொதுச் செயலாளர் ரொம்பவே முக்கியம். பொதுச் செயலாளர் இல்லாம கட்சி மீட்டிங், பொதுக்குழு இதெல்லாம் நடத்தவே முடியாது. பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் கொடுத்துப்பாங்க தெரியுமா? ஒரு கட்சியில நிர்வாகி தப்பு பண்ணா அவனை பதவியில விட்டு தூக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் உண்டு. அப்படிப்பட்ட பொதுச் செயலாளருக்கு நடந்த கொடுமையை நீங்க பார்த்துருக்கீங்களா? கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக மகளிர் அணி கூட்டம் நடந்துச்சு. ஏற்கனவே பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாரு. அந்த கூட்டத்தில் கலந்துருக்காண்டி இவர் அங்கே வந்திருக்காரு. தன்னை யாருமே கண்டுக்கல அப்படிங்கிற கடுப்பில் அவர் திரும்பி போயிட்டார். ஏன்னா அந்த மகளிர் அணி கூட்டம் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் இல்லாமல் அவங்க கூட்டிட்டாங்க. ஏன்னா திமுக ஐடி என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, கூட்டத்தில் வந்தால் அந்த தொற்று நோய் பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரும்பி போயிட்டாங்க. இதுக்கு முட்டை கொடுக்குறீங்கடா, வெக்கமாக இல்லை? ஏண்டா 75 வருஷம் கட்சிங்கிறீங்க, ஒரு மூத்த நிர்வாகி கூட நீங்கள் மதிக்கலைன்னா அப்போ என்னடா கட்சியை நடத்த போகிறீங்க? இதில் வேறு சென்சி, அதாவது இப்போ திமுக என்ன பண்ணிருக்குன்னா மூத்த நிர்வாகியில் ஓரம் கட்டிட்டு இளம் வயது நிர்வாகியில் தேடுறதுக்கு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழக வெட்டுக்கழகத்தில் எப்படி இளைஞர்கள் பட்ட ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களோ அந்த மாதிரி திமுக ட்ரை பண்ணிருக்கு. அது எந்த காலத்தில் நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக திமுக கட்சி கூடி அழியும்.